ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கலாம் பார்க்கலாம். என்னென்னா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், வேக வச்ச பச்சை பட்டாணி. இது ஆப்ஷன் தான், இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இது போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு முட்டையாக இல்லாமல் கொஞ்சம் அதில் பட்டாணி கடந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு முதல்ல ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, தேங்காய் பால், நெய், அரிசி 20 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நம்ம அரைக்க போகிறோம். இந்த புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாலாம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை முதல்ல ஃபஸ்ட்டு வதக்கிட்டு நம்ம அந்த டைமில் நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை அரைச்சி நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். பச்சை கலர் கருப்பு கலராக மாறிடும். அதனால இதை நம்ம இப்போ வெங்காயம் வதக்குற டைமில் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் காஞ்சிச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றப்போகிறேன். அந்த 2 ஸ்பூன் நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிக்குவேன். அந்த மாதிரி புலாவு பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதில் நம்ம அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு சூடானதும் வறுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது வறுத்ததும் நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இப்போ அது வறுத்துட்டு இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த விழுது எப்படி பச்சை கலராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் அரைச்சி ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் அரைக்கும் போது இதில் லைட்டாக ஒரு 1/4 மூடி லெமன் புழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் அந்த பச்சை மிளகா, புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த விழுதை இதில் போட்டு வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிறதனே நல்லா வதக்கிடணும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஃபயர் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பச்சை பட்டாணியை போட்டுடலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி அதையும் போட்டு லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1க்கு 2 தான் தேங்காய் பால். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணியில் போட்டுக்கலாம். ஆனால் புலாவ் அப்படின்னாலே நமக்கு தேங்காய் பால் இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் இப்போ நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. அதனால் தேங்காய் பால் நான் ஊற்றி பண்ணுறேன். அப்போ தான் ருசியாக இருக்கும். 2 பங்கு தேங்காய் பால் ஃபயர் கூட்டிக்கிறேன். 2 பங்கு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இது கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசியை நான் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு கிளறிடலாம். இனிமேல் நான் சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். இது அரிசி கொஞ்சம் வெந்து வரட்டும் காமிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் வற்றிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன், வெந்துடும். நான் குக்கரில் வெயிட் போட்டுலாம் வைக்கலை, அப்படி கடாயில் மூடி போட்டு வச்சுருவேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா இஞ்சிட்டு இங்கே பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது ரைஸு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக வேணால் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி நெய்யும் நிறையா ஊற்றிட்டதுனால இப்போ விடலை. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு புலாவ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு 150 அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 4 பேர்னால் கூட சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
புலாவ் இன்னைக்கு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. குக்கும்பர் சம்பல் வச்சுருக்கோம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு தேவையான பொருட்கள் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு ஆட்கள் கூடன்னா அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.